கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட் இதெல்லாம் தான் வந்துட்டு மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாடல் வேர்ப்ஸ்னால் என்னன்னு நீங்கள் யோசிப்பீங்க. டோன்ட் வரி, ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் இட். ஒரு விஷயத்தோட பெர்மிஷன் கேட்குறக்கோ, இல்லை எபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை பாசிபிலிட்டி, அதாவது இது நடக்குமா நடக்காதா, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை வந்துட்டு இது என்னால் முடியுமா முடியாதா, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுக்கு பேர் தான் மாடல் வேர்ப்ஸ். அந்த மாடல் வேர்ப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கேன் அப்படிங்கிற வேர்டோட யூசேஜ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கேன் அப்படிங்கிறது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எபிலிட்டி அண்ட் அதோட பாசிபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ கேன் ஸ்பீக் 3 languages. அவளுக்கு வந்துட்டு 3 லாங்குவேஜ் பேச முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் நம்ம வந்துட்டு கேன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ்? எனக்கு இது ஹெல்ப் பண்ணி தரியா, இல்லாட்டி எனக்கு இது சொல்லி தரியா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா. இல்லை சொல்லி தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அந்த டைம் யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்துட்டு கேன். ஒரு கொஸ்டின் அந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் கேன் பி சேலஞ்சிங் டு லேர்ன் அ நியூ ஸ்கில். கரெக்ட் தான், ஒரு புது ஸ்கில் கற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்படியே இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே சொல்லி தருவோம். இந்த மாதிரி டெய்லி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி தரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ லேர்ன் இட். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட். குட் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் எபிலிட்டிஸ், அதுக்கு முன்னாடி என்னால் பண்ண முடிஞ்ச சில விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லும்போது குட் யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் பொலைட்டாக ரிக்வெஸ்ட் வைக்கும்போதும் நம்ம வந்து குட் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஐ வாஸ் யங்கர் ஐ குட் ரன் ஃபாஸ்ட். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னால் ஸ்பீடாக ஓட முடியும், இப்போ ஓட முடியறதில்ல, தெம்பு கம்மியாகிட்டே வருது, வயசாகிட்டே வருது இல்லைங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். குட் யூ பாஸ் தி சால்ட் ப்ளீஸ். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு கொஞ்சம் எனக்கு தரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அவங்ககிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம், எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா, எனக்கு அது தரீங்களா, இது தரீங்களா நம்ம கேட்கும்போது குட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பொலைட்டாக இருக்கும் நம்ம கேட்கும்போது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். we could go to the park if it doesn't rain. மழை பெய்யலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க் போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சினாரியோ நம்ம சொல்லும்போதும் குட் யூஸ் பண்ணலாம். இப்போ கேனு குட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு. எஸ், டு அன் எக்ஸ்டென்ட் தே ஆர் சிமிலர், பட் தே ஆர் நாட் த சேம். ஏன்னா பாஸ்ட் எபிலிட்டிஸ் சொல்லும்போது குட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கேன் வந்து கொஞ்சம் டெரெக்டாக இருக்கும், ஒஃபென்சிவாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பொலைட் ஆயிரும். அந்த நேச்சர் ஆஃப் கம்யூனிகேஷனும் ரொம்ப பொலைட்டாகவும் கைண்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே. மே அப்படிங்கிற மாடல் வேர்ப் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இட் கிராண்ட்ஸ் பெர்மிஷன் ஆர் எக்ஸ்பிரஸிங் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா. இப்போ மே வந்துட்டு அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பெர்மிஷனுக்கு வந்துட்டு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மே லீவ் ஏர்லி டுடே. இன்றைக்கி நான் சீக்கிரமாக கிளம்பலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ மே லீவ் ஏர்லி டுடே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே கேட்குற மாதிரி இருந்ததுன்னா, மே ஐ லீவ் ஏர்லி டுடே. ஓகேங்களா. ஸோ ஒரு பெர்மிஷன், ஒரு பொலைட்டாக ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது மே அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மே ஐ ஆஸ்க் அ கொஸ்டின். இப்போது மேயோட கொஸ்டினிங் ஃபார்மில் வந்துட்டு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மே ஐ ஆஸ்க் அ கொஸ்டின், நான் ஒரு கொஸ்டின் கேட்கிட்டா, நான் ஒரு கேள்வி கேட்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள், இட் மே ரெயின் லேட்டர். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கும் போதும் மே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே கம்மி பாசிபிலிட்டி இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? that's the next word. மைட் அப்படிங்கிற வேர்டை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக பாசிபிலிட்டி இல்லை, கம்மி பாசிபிலிட்டி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் மைட் ரெயின் லேட்டர், இல்லாட்டி இட் மைட் ரெயின் டுடே அப்படின்னு சொல்லும்போது மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, பட் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. she might not come to work tomorrow. நாளைக்கு அவங்க ஒர்க் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நாளைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ நான் வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது மைட். கம்மி பாசிபிலிட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. திஸ் மைட் பி த சொல்யூஷன் தட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார். ஸோ இப்போ உங்களுக்கு மேக்கும் மைட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டி சம்மரி தான். மேனா அதிக பாசிபிலிட்டி, மைட்னா கம்மி பாசிபிலிட்டி. இது நீங்கள் மைண்டில் வச்சாலே மே மைட் வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷால். ஷால் அப்படிங்கிற மாடல் வேர்ப் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இந்த பாசிபிலிட்டிலாம் கிடையாது. ஒரு ஃபார்மலாக ஒரு சஜஷன் சொல்லும் போதும், இல்லாட்டி ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனை பற்றி நம்ம குறிப்பிடும்போது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷால் வி டான்ஸ். ஒருத்தங்க கிட்ட நம்ம போய் ஃபார்மலாக கேட்குறோம் இல்லைங்களா, டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஷால் வி டான்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. ஐ ஷால் ரிட்டர்ன் பை ஈவினிங். நான் சாயங்காலத்துக்குள்ளார வந்துடுவேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லும்போது ஃபியூச்சர் ஆக்ஷன் இல்லையா. நான் சாயங்காலத்துக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லும்போது ஐ ஷால் ரிட்டர்ன் ஈவினிங். ஷால் வி ஸ்டார்ட் த மீட்டிங்? திஸ் இஸ் another perfect example. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மலாக ஒரு சஜஷன் கேட்குறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஷால் வி ஸ்டார்ட் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வேர்டுக்கு பேர் ஷுட்.
ஷுட் அப்படிங்கிறது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம தாராளமாக ஷுட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கடமைக்கே சில விஷயங்கள் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அது நம்மளோட கடமை அப்படிங்கும்போது அந்த சஜஸ்டிங் வேர்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். இது ஒரு அட்வைஸ். இது வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எப்பயுமே சொல்கிறது, யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, he should apologize for his mistake. அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார், அதுக்கு கட்டாயமாக அவங்க மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் இல்லைங்களா, அது ஒரு கடமை இல்லையா. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஷுட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, we should check the weather before leaving. நம்ம வந்துட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி வந்து வெதர் செக் பண்ணுறது பெட்டர். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஃபாக போயிட்டு திருப்பி வர முடியும். இது ஒரு ஜென்ரிக்கான ஒரு அட்வைஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது தாராளமாக இந்த ஷுட்டுங்கிற மாடல் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு will, would. அதில் will அப்படிங்கிற மாடல் வேர்ப் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வில்லில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆக்ஷன், ஷால் மாதிரியே ஃபியூச்சர் ஆக்ஷன் சொல்லும்போது வில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் இன்னொரு எக்ஸ்பிரஷனும் இருக்குது, இது கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லாட்டி இது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம வில் சொல்லலாம். வில்லிங்னஸ் இல்லையா, அந்த வேர்டோட ஒரு ஷார்ட் தான் வந்துட்டு வில் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கால் யூ டுமாரோ. நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்களை கால் பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஐ வில் கால் யூ டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ வில் ஹெல்ப் யூ வித் யோர் ஹோம் ஒர்க். அவங்க வந்துட்டு உங்களோட ஹோம் ஒர்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக நம்ம வில் அப்படிங்கிற மாடல் வேர்பை யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, will you join us for dinner? இது ஒரு questioning form இல்லையா. will you join us for dinner? நீங்க டின்னர் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது நீங்க will அப்படிங்கிற மாடல் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது would அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துடலாம். would எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலைட்டாக ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கும்போது would தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், அதாவது இமேஜினரி இல்லாட்டி நடக்கலாம் அப்படிங்கிற நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, சரி இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கும் would யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், would you like some coffee? உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு நான் பொலைட்டாக ரிக்வெஸ்ட் இல்லாட்டி வந்துட்டு நான் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது would வந்துட்டு ஒரு கொஸ்டினிங் ஃபார்மில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட் இஃப் ஐ ஹேட் மோர் டைம். உலகத்தையே சுற்றி பார்ப்பேன், எனக்கு டைம் இருந்திருந்தால் அந்த உலகத்தையே சுற்றி பார்த்துருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இல்லையா, அது வந்துட்டு இப்போ ரியாலிட்டியில் நடக்குதா இல்லையாங்கிறதுலாம் கிடையாது, என்னோட இமேஜினேஷன், நான் அதை வந்து ஆசையாக சொல்கிறேன். ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட் இஃப் ஐ ஹேட் மோர் டைம் அப்படிங்கும்போது would யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, she would be happy to assist you. she would be happy to assist you. அவங்க வந்துட்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது வந்து நம்ம ஒரு ஆஃபரா சொல்றோம். she would be happy to assist you அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் தான் வந்துட்டு இந்த மாடல் வேர்ப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நுவான்சஸ்னா வேற எதுவும் கிடையாது, நுணுக்கங்கள். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் லாங்குவேஜோட பியூட்டி. மஸ்ட், திஸ் இஸ் த லாஸ்ட் மாடல் வேர்ப் தட் ஐ செட் அபவுட். மஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணணும், கட்டாயமாக பண்ணணுங்கிற சூழ்நிலை வரும்போது மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்பை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் வேர் யோர் சீட் பெல்ட்ஸ் while you drive. நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் போடணும், இல்லைனா வந்துட்டு போலீஸ் பிடிச்சிருவாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சேஃப்டியும் கிடையாது இல்லைங்களா, ஸோ சீட் பெல்ட் போட்டால் டெஃபினெட்லி உங்களுக்கு சேஃப்டி இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் சப்மிட் தேர் அசைன்மெண்ட்ஸ் ஆன் டைம். அசைன்மெண்ட்ஸ் வந்து டைமுக்கு கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும், கட்டாயமாக சப்மிட் பண்ணியிருக்கணும்னு மேம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ யூஸ் பண்ணுற மாடல் வேர்ப் தான் மஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, we must protect our environment. இது நம்மளுடைய கடமை இல்லையா, நம்மளுடைய வந்துட்டு என்வாயர்மெண்ட்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் ஆப்ளிகேஷன் அண்ட் அந்த மாதிரி டைம்லையும் மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்பை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா மாடல் வேர்ப்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும், அதோடைய மீனிங்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ பெர்மிஷன்ஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் எபிலிட்டி இதெல்லாம் குறிக்கிறதுக்கு தான் நம்ம மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த எல்லா மாடல் வேர்ப்ஸும் வச்சுட்டு நீங்கள் சென்டென்சஸை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செய்து சென்டென்ஸை கம்போஸ் பண்ணி எழுதுங்க, ChatGPT யூஸ் பண்ணாதீங்க, நீங்களே கம்போஸ் பண்ணி எழுதுங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அது காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். I will be happy to answer them through the videos. Okay, so thank you so much for learning and I'll see you in the next video.